நினைத்த காரியங்கள் ஏதும் நடக்காமல் தடைபட்டு கொண்டே போகிறதா? அப்படியென்றால் நீங்கள் சென்று வணங்கி வழிபட வேண்டிய கோவில் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள அனுமந்தன்பட்டி பேரூராட்சி பகுதியில் அமைந்துள்ள அனுமந்தராய பெருமாள் கோவிலாகும். இங்கு சுயம்புவாக தோன்றியுள்ள ஆஞ்சநேயரை வணங்கி வழிபடும் போது இதுவரை தடைபட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு நடுவே தென்னை மரங்களின் தென்றல் வீச, பசும் பயிர்கள் போர்வையும் விரித்திருக்க, அந்த அழகிய சூழலின் நடுவில் அழகாக காட்சி தருகிறது இந்த அனுமந்தராய பெருமாள் கோவில். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பூஞ்சாத்து தம்பிரான் என்ற அரசர் மூலிகை தேடி இங்கு வந்த நிலையில் ஒரு ஆலமரத்தை வெட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போது வெட்டப்பட்ட மரத்தில் இருந்து மனித ரத்தம் வெளியேறியதைக் கண்ட மன்னர் மரத்தின் அடியில் சுயம்புவாக கிடைத்த ஆஞ்சநேயர் சிலைக்கு பீடம் வைத்து வழிபட்டு வந்துள்ளார். அதன் பின்னர் பல 100 ஆண்டுகள் கழித்து வியாசராய மகரிஷி என்பவரால் சிறிய அளவில் இந்த அனுமந்தராய பெருமாள் கோவில் கட்டப்பட்டதாகவும், இதனைத் தொடர்ந்து 1948ஆம் ஆண்டு கிருஷ்ணசாமி ஐயனார் என்பவர் பெரிய அளவிலான இந்த அனுமந்தராய பெருமாள் கோவிலை கட்டி எழுப்பியதாகவும் தல வரலாறுகள் கூறுகின்றன. இத்தலத்தில் கருடாழ்வார் தனி சன்னதி கொண்டு காட்சி தர ஸ்ரீதேவி, ஸ்ரீ பூதேவி, ஸ்ரீ ஹனுமன், வரசித்தி விநாயகர் சமேத ஸ்ரீ ஆதியந்த பெருமாள் சகல துன்பங்களை நீக்கும் தெய்வமாக அருள்பாலிக்கிறார். இக்கோவிலில் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த அர்ச்சகர்கள் பரம்பரையாக பூஜைகள் செய்து வர 30வது தலைமுறையாக வெங்கட்ராமன் என்பவர் தற்போது அனுமந்தராயருக்கு பூஜை செய்து வருகின்றார். 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச் சனி போன்றவற்றின் ஆதிக்கத்தில் சிக்கி இருப்பவர்களுக்கு காரிய தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதோடு வாழ்வில் பல துன்பங்களை சந்திக்க நேரிடுகிறது. அச்சமயம் அமாவாசை திதியில் மூல நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ஹனுமனை வழிபடும் போது பக்தர்கள் துன்பங்கள் நீங்கி இன்பங்களை பெறுவார்கள் என்பதால் சனிக்கிழமை தோறும் பக்தர்களின் கூட்டம் இக்கோவிலில் அலைமோதுகிறது. எந்த காரியம் எடுத்தாலும் அது தோல்வியாக முடிகிறது என்று செய்வதறியாது தவிக்கும் பக்தர்கள் இந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தொடர்ந்து 5 சனிக்கிழமைகளில் வந்து ஒரு பாக்கு 2 வெற்றிலை என 24 ஜோடியாக கட்டி வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கு அணிவித்து வணங்கும் போது தடைகள் நீங்கி காரியங்கள் வெற்றியடைவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் பகவானுடைய அருளால் பகவான் உத்தரவு கொடுத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. இதற்கு பல உதாரணங்கள் உள்ளன. அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்தால் திருமணம் ஆகிறது. வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. புத்திசாலிடம் இல்லாதவர்களுக்கு புத்தி கூர்மையாகிறது. இப்படி பல நன்மைகளை இந்த பகவான் அருள்பாலிக்கிறார். இவர் சனி பந்தன அனுமானாக இருப்பதால் சனி பகவானை தனியாக சென்று சேவிக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. மேலும் சனிக்கிழமை நாளில் செந்தூரம், குங்குமம், மஞ்சள் பொடி மற்றும் ஆஞ்சநேயருக்கு பிரதானமான வாழைப்பழம் ஆகியவற்றை கொண்டு பூஜை செய்யும் போது நமது வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறுவதாக கூறப்படுகிறது. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் யாசர் அராபத்துடன் கலைமாமணி நந்தகுமார்.